எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வ பாரத். என்னுடைய ஊர் அகஸ்தீஸ்வரம். நான் 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 175 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணி 2025 ஜனவரி மாதம் நடந்த குரூப் 4 கவுன்சிலிங்கில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ டிபார்ட்மெண்ட்டை திருவாரூர் மாவட்டத்தில் எடுத்திருக்கேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் 591, கம்யூனல் ரேங்க் 303. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சி ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த டைமில் என்னுடைய ஒரு எய்மாக இருந்தது வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு பர்மனன்ட் ஜாப். அது வந்து டிவிஎஸ் கம்பெனியில் எனக்கு கிடைக்கல. அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ஒரு அண்ணன் சொன்னாங்க, நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த டைமில் என்ன நினச்சோம்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஏரோ ஸ்டடி சென்டர் வழக்கம்பாறை பிரான்ச்சில் வந்து படித்தேன். ஏரோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃப்ரெஷ்ஷாக தான் போய் ஜாயின் பண்ணேன். ஏரோ ஸ்டடி சென்டரில் உள்ள சதீசனனும் வெங்கடேசனனும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல தமிழ், மேக்ஸு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க. நான் ஏரோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணேன். 2 மாதத்தில் 2022 குரூப் 4 எக்ஸாம் ஒன்று வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி பார்த்தேன். அதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து 148 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த டைம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒன்று வந்துச்சு. இந்த குரூப் 4 எக்ஸாமில் 148 கொஸ்டின் 2 மாதத்தில் என்னால் போட முடிஞ்சுன்னா, தொடர்ந்து படித்தா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தொடர்ந்து படித்தேன். இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் வேலை எடுத்திருக்கேன். என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த என்னுடைய குடும்பம், என்னை படிக்க வச்சது அவையே தான். 2வது ஏரோ ஸ்டடி சென்டரை சேர்ந்த சதீசனன், வெங்கடேசனன், இவங்களுக்கு என் சார்பாக மிகப்பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் படித்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா, தமிழ் வந்து ஸ்கூல் புக்ஸ் படித்தேன். இதில் எல்லா மெட்டீரியல்ஸுமே ஏரோ ஸ்டடி சென்டரில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் தான் படித்தேன். மேக்ஸ் எல்லாமே அவங்க நடத்தின டாபிக் தான் படித்தேன். மற்றபடி வெளியிலேருந்து ஒரு டாப்பிக்குமே நான் பார்க்கல. வெளியிலேருந்து ஒரு புக்கை நான் ப்ரிஃபர் ஒன்றுமே பண்ணலை. நான் வந்து ஏரோ ஸ்டடி சென்டரில் ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். லீவு போட மாட்டேன். அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ண தான் பார்ப்பேன். நான் வந்து தொடர்ந்து படித்ததுக்கு காரணம் ஏரோ ஸ்டடி சென்டரில் உள்ள சதீசனனும் வெங்கடேசனனும் அவங்க கொடுத்த தனிப்பட்ட கேரிங் தான். நான் வந்து கிளாஸ் வந்து அதிகமாக லீவு போட மாட்டேன். அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு நல்ல மார்க் எடுப்பேன். நான் வந்து தொடர்ந்து படித்ததுக்கு காரணம் ஏரோ ஸ்டடி சென்டரில் உள்ள சதீசனனும் வெங்கடேசனனும் அவங்க கொடுத்த இண்டிவிஜுவல் கேரிங், மோட்டிவேஷன் இது எல்லாமே தான் நான் தொடர்ந்து படிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. வர்ற எக்ஸாமில் நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆகி என்ன மாதிரி ஒரு அரசு அதிகாரியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.